உங்க எதிரியோட தம்பிய உங்க தம்பியா நினைப்பீங்களா? இங்க ஒருத்தர் நினைச்சிருக்காருங்க. என்னடி இது? அட யாருன்னு யோசிக்கிறீங்களா? நமக்கெல்லாம் தெரிஞ்ச ராமர் தாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ராமரும் அவரோட உடன்பிறப்புகளும் 4 பேருங்க. ராமரோட அன்புக்கு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற வேலி கிடையாதுங்க. தனக்கு உதவன வேடரான குகனை தன்னுடைய தம்பியா நினைக்கிறாரு. வானரவ கூட்டத்தின் தலைவரான சுக்ரீவனை தன்னுடைய தம்பியா நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய எதிரியான ராவணனின் தம்பியான வீடனனை தன்னுடைய தம்பியா நினைக்கிறாரு. எப்பயுமே கெட்டதுலையும் நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தந்தை இந்த காட்டுக்கு என்ன அனுப்பியிருந்தாலும் புதல்வர்களை பெருக்கிக் கொண்டார் என்று சொல்லும் கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதிய பாடல், முகனோடும் ஐவர் ஆனேன் முன்பு என் குன்று சுழ்வான் மகனோடும் அறுவர் ஆனேன் எம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனேன் புகழ் அருங்காலம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. உடன்பிறப்பு இல்லாதவங்க அன்பா இருக்கிறவங்கள பார்த்து உடன்பிறப்பா நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. உடன்பிறப்பு இருக்கிறவங்க அன்பா இருக்கிறவங்கள பார்த்து உடன்பிறப்பா நினைக்கிறது தாங்க பெரிய விஷயம். அதுதான் ராமர் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்னங்க, பாடல் வரி தானே. தர்மத்தின் தலைவன் படத்துல நம்மை போன்ற நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஒரு தாய்ப்பிள்ளை அப்படிங்கிற பாடல் வரிகள்லையும், படிக்காதவன் படத்துல ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு அப்படிங்கிற பாடல் வரிகளையும் ஒழிச்சிருக்கு. உங்க ரத்த உறவு இல்லாத உடன்பிறப்பு பேரை கருத்துரை பெட்டியில சொல்லுங்க. அடுத்த காணொலியில சந்திப்போங்க. நன்றிங்க.